ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன பண்ணோம், என்ன சமையல் பண்ணோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எல்லாருக்கும் பொங்கலும் சாம்பார் தான் செஞ்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அது கூல் டவுன் ஆகிறதுக்குள்ளே ஒரு குக்கரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1:3 இந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்திங்கன்னா பொங்கல் நல்லா குழைவாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கூடவே மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகமும் சேர்த்துடலாம். ஏன்னா பாதி மிளகு சீரகம் பொங்கல் வேக வைக்கும்போது சேர்த்துடலாம், பாதி தாளிப்பும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் மிளகும் சீரகம் சேர்த்துட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். என்னோடய குக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில்லே நல்லா குழைவாக வந்துடும். உங்களுக்கு எத்தனை விசில் வச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொங்கலை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான சாம்பார் செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் பாசிப்பருப்புக்கும் ஒரு 2 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 பருப்பும் சேர்த்து நம்ம பொங்கலுக்கு சாம்பார் வைக்கும்போது அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு தேவையான வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு கடைய போகிறதுனால நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே கட் பண்ண பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துக்க போகிறேன். அப்படி கேரட் பீன்ஸு இல்லைன்னா ப்ளைன் சாம்பாரை கூட நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடியும் ஒரு பிஞ்சு பெருங்காயமும் அதுக்கப்புறம் தேவையான மிளகாய் தூள் இப்போவே சேர்த்துக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. பருப்பும் வேகணும் இல்லையா, பருப்பும் காயும் வேகிற அளவுக்கு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில்லையே காயும் பருப்பும் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா பாருங்கள், நம்ம போட்ட காய்கறிகளும் பருப்பும் நல்லா வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மத்திற்கு போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாதி மெசிஞ்சால் போதும், ஃபுல்லாக மெசி வேணாம். நம்ம சாப்பிடும்போது அந்த காய் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை அதுக்கப்புறம் வடகமும் சேர்த்து தாளித்து எடுத்துடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா குழைவாக வந்திருக்கு. இதுக்கும் ஒரு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நெய் இருந்தால் நெய் சேர்த்துங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலை, எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிளகும் சீரகமும் சேர்த்து கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு அப்படியே மணமாக இருக்குது. இந்த வாசனையிலே இப்போயே சாப்பிடும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்கேன். ரசம் தாளித்து விட்டுருக்கேன். ரசம் தாளித்து விட்டுட்டு ஒரு பக்கம் சாதம் வைக்க போகிறேன். ரசமும் நல்லா கொதி வந்துடுச்சு. ரசம் இறக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நான் சாதம் வச்சுட்டேன் ஏற்கனவே. இப்போது அதுவும் கரெக்டாக வெந்துடுச்சு. சாதம் வந்துச்சா பார்த்துட்டு அதுவும் நம்ம வடிச்சிடலாம். எப்பவுமே சாதம் இந்த மாதிரி தான் நான் வடித்து எடுத்துக்குவோம். குக்கரில் சாதம் செய்ய மாட்டோம். அது கொஞ்சம் குழைவாக இருக்கிறதுனால யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி. ஒருத்தர் டீ கேட்குறாங்க, ஒருத்தர் காஃபி கேட்குறாங்க, ஒருத்தர் காம்ப்ளான் கேட்குறாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அது போட்டு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு காஃபி வேணும்னாரு, டீ வேணும்னாங்க. டீக்கு தேவையான அளவு கொஞ்சம் டீ தூளும் தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றினா அடி பிடிக்காது. நம்ம டீ பாத்திரம் கழுவுறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால தான் நான் அந்த மாதிரி டீ போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா காம்ப்ளான் வேணுமா, காம்ப்ளான் அவங்களுக்கும் நான் பண்ணிட்டேன்.
காம்ப்ளான் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் காஃபி போட்டு எடுத்துட்டேன். நம்மளுக்கே ரிலாக்ஸான டைம் இந்த காஃபி டைம் தானேங்க. நான் வந்து சன்ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து சரி முட்டை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்குவேன். நான் எல்லா தாளிப்புமே பெரும்பாலும் இது சேர்த்துக்குவேன். வெந்தயம் வந்து குளிர்ச்சி கொடுக்கும், அதனால் வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்குங்க, கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். ஏன்னா வெங்காயத்தோடைய நம்ம தக்காளி சேர்க்கும்போது நல்லா குழஞ்சி வந்துடும். அது கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், தக்காளியும் நல்லா அந்த வெங்காயமோட சேர்ந்து வதக்கிட்டால் நம்ம பச்சை வாசனைலாம் போயிடும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா குழைய வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வந்து நான் எப்போவுமே இடித்து தான் சேர்த்துக்குவேன், இடிக்கல்லில். நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நான் வந்து எப்போவுமே அரைச்சி வைக்க மாட்டேன். என்னதான் நம்ம அரைச்சி வச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்து இடித்து சேர்க்கும்போது தான் அதோடைய டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். நான் எப்போவுமே இடிக்கல்லில் இடித்து தான் சேர்த்துக்குவேன். இது எல்லாம் சேர்த்து ஒன்று சேர திரண்டு வந்தோடனே நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் தேவையான வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன், ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளி சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம கொதிக்க விட்டுலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முட்டை வேக வச்சுருந்தேன். அந்த முட்டை நல்லா வெந்துடுச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் சின்ன குட்டி தான் வந்து முட்டை உரிக்கும். அது முட்டை உரித்து கொடுக்குற கேப்பில் இங்கே குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள், அவருக்கு வந்து முட்டை உரிக்கிறதுன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. எப்போ தூக்கத்துலேருந்து எழுப்பி முட்டை உரிக்கிறியான்னு கேட்டாலும் நான் உரிக்கிறேனே அப்படின்னு சொல்லுவார். குழம்புலேயே நான் தான் போடுவேன் அப்படின்ட்டார். அவர் தான் வந்து குழம்பு கொதிச்சிச்சு, அதில் நான் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முட்டை போட்டு விட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை எல்லாமே போட்டுட்டு இன்னும் ஒரு 2 கொதி விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு கொதிக்குதோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.